ரொம்ப வருத்தப்பட்டாள். அந்த சமயத்தில் கௌசல்யாதேவியும் வருத்தப்பட்டாளாம். நீங்க வருத்தப்படுற, நீங்க வரம் கொடுத்து அனுப்பினதுனால்தான் காட்டுக்கு போக முடியாதுன்னு இருந்தது. என்னை யாரும் கேட்கிற, எனக்கு ஒரே பிள்ளை, அந்த ஒரு பிள்ளை என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய அபிப்பிராயம் இல்லாமல் காட்டுக்கு போயிருக்கிறாளே, நான் எவ்வளவு தாப்பப்படணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட பொழுது கூப்பின கையோட பிரார்த்திச்சால் சக்கரவர்த்தி, அம்மா உனக்கு தெரியாத விஷயம் இல்லை, உத்தம லோகத்தை அடையணும்னு நினைக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு பர்த்தாதான் தெய்வம். நான் ஏற்கனவே வருத்தப்பட்டு இருக்கேன், என்ன போய் மேல இன்னும் வருத்தப்பட முடியாது, நீ சொல்லலாமா அப்படின்னு சமாதானமா சொன்னாலாம். கௌசல்யா என்ன சொல்லிட்டா, ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு முதல் கதி பர்த்தாதான். பர்த்தா அழகா இல்லைன்னா தீராத குறை ஜென்மா முழுக்க. புள்ள தலையெடுத்து நம்முடைய கஷ்ட நிவர்த்தி ஆகணும்னு காத்துன்னு இருப்பேன். அந்த மூணாவது கதி யாருன்னா, பிறந்தாத்துல யாராவது ஆளுதலா பந்துக்கள் இருந்துட்டா அவதான் கதி. நாலாவது கதி கிடையாதுன்னு விட்டேன். கதிரே பதிர்நார்யா த்விதீயா கதிரா மஜஹா திருத்தீயா ஞாதயோ ராஜன் சதுர்த்தி நேஹ வித்யதே. இப்படி சொல்லிட்டேம்மா, நான் வேணும்னு குழந்தை அனுப்பினேனா சத்தியத்துக்கு தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நிர்பந்தவசாத் அனுப்ப முடியாது எடுத்தே அப்படின்னு தாப்பப்படுறாள் சக்கரவர்த்தி. உடனே கௌசல்யாதேவி பிரபு சக்கரவர்த்திக்கு சமாதானம் பண்ணி, எனக்கு தர்மம் தெரியும், நீங்க சத்தியசந்தன் தெரியும், ஏதோ சோகத்துல குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சோகத்தால சொல்லிவிட்டேன், நீங்க அதை மனசுல பொருட்படுத்தப்படாது. சோகம் வந்துடுச்சுன்னா தைரியத்தை அழிச்சிடும், சோகமானது படிச்ச படிப்பு எல்லாத்தையும் அழிச்சிடும், எல்லாத்தையும் அழிச்சு சோகத்தை போல ஒரு விரோதி கிடையாது. ஜாஹானாமி தர்மம் தர்மஜ்ஞ த்வாம் ஜானே சத்யவாதினம் புத்திரசோகார்த்தயா தத்து மயா கிமபி பாஷிதுஹு சோகோ நாசயதே தைர்யம் சோகோ நாசயதே ஸ்மிருதம் சோகோ நாசயதே சர்வம் நாஸ்தி சோக சமோரிபுஹு. அப்ப சுமித்ரா தேவி சமாதானம் சொல்லி, சீதை காட்டுல போய் இருக்காருன்னு வருத்தப்படாதேமா, கௌசல்யக்கு சமாதானம் சொல்ற. கௌசல்யா பெரிய சுமித்திரையை விட இருந்தாலும் விவேகத்தை சிறந்தவளா இருக்கக்கூடிய சுமித்திர சமாதானம் சொல்லி, ராமன் எங்க இருக்கானோ அதுதான் சீதைக்கு சொர்க்கலோகத்தை போல. ராமன் இல்லாத அயோத்தியில அயோத்தியா அவளுக்கு காடாட்டமா இருக்கும். அயோத்தியா பிபவேத்யா ராமயீனா யதாவனு. சமாதானம் சொல்ற போது ரொம்ப நாள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை, இது மட்டும் யாரிடத்திலையும் வெளிப்படுத்தாத சம்பவத்தை தசரதர் வாயை திறந்து கௌசல்யாதேவி சுமித்திரையை வச்சுட்டு சொல்ற. யதாச்சரதி கல்யாணி சுபம் வா யதி வா சுபம் ததேவ லவதே பத்ரே கர்த்தா கர்மஜமாத்மனஹ. நல்லதோ கெட்டதோ எந்த கர்மா பண்ணாலும் அந்த கர்மாவுடைய பலனை அனுபவிக்காமல் தப்ப முடியாதம்மா. ரொம்ப நாள் முன்னாடி நான் பிரம்மச்சாரியா இருக்கிற பொழுது காட்டில் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக போனேன். அங்க ஒரு மிருகம் ஜலத்தில் இறங்கி தீர்த்தபானம் பண்ற மாதிரி சப்தம் கேட்டுது. சப்தபேதிங்கிற பானம். அந்த மிருகம் எங்க இருக்குன்னு கண்ணால பார்க்காமல் சப்தம் வந்து திக்க நோக்கி வானத்தை பிரயோகம் பண்ணேன். அடுத்த க்ஷணம் ஒரு மனுஷனுடைய குரல் கட்டுது. ஓடி போய் பார்த்தேன், ஒரு யுவாவை போய் தாக்கியிருக்கு. அந்த பானமானது சப்தபேதிங்கிற பானமானது தாக்கி கீழே விழித்திருக்கு. என்னை பார்த்த உடனே வருத்தப்பட்டாள். நான் தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி வந்தேனே, அந்த தர்மமெல்லாம் ரட்சிக்கும்னு சொல்லுவாளே, தர்மம் ரட்சிக்காம போயிடுத்து, இப்படி வந்து பானத்தால காரணம் இல்லாமல் என்ன கீழே வீழ்த்தினே அப்படின்னு சாப்பப்பட்டாள். நனூனம் தபசோ வாஸ்தி பலயோகா சுதஸ்யவா. படிச்ச படிப்புக்கோ தபஸுக்கோ பலன் இல்லாமல் போயிடுத்து. தாப்பப்படக்கூடிய அந்த குழந்தைய பார்த்து நான் ரொம்ப வேதனையோட மன்னிப்பு கேட்டேன். நான் மனுஷா இருக்கால் தெரியல, ஏதோ மிருகம்னு நினைச்சேன்னு பானத்தை பிரயோகம் பண்ணிட்டேன். வேட்டையாடுறதுக்காக வந்தவன் தசரதன் பேரு. நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டேன். அந்த யுவா சொன்ன, யுவாவுடைய பேர் என்னன்னு வால்மீகி சொல்லலை. சம்பிரதாயமா கர்ண பரம்பரையா வந்திருக்கக்கூடிய பேரு ஸ்ரவணகுமாரனுங்கிறது. அவர் வாஸ்தவத்தில் பிராமணனுடைய புத்தன் இல்லை. அது அவ்வளவு வலியிலையும் தான் சமப்படக்கூடிய அந்த சமயத்தில் உயிரிழக்கக்கூடிய தருணத்தில் கூட தசரதனுக்கு பிரம்மகத்தி வரலேங்கிற ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்கேன். பிரம்மகத்திக்கு ஒரு மாற்று குறைச்சலான தோஷம் தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து சூத்ராயாம் அஸ்மி வைஷ்யேன ஜாஹாதோ ஜனபதாதிபா. வைஷ்ய பிதாவுக்கும் 4வது வர்ணத்தை சேர்ந்த மாதாவுக்கும் பிறந்த பிள்ளனா. சூத்ராயாம் அஸ்மி வைஷ்யேன ஜாஹாதோ ஜனபதாதிபா. நான் என்னை பத்தி வருத்தப்படல. மாதா பிதா 2 பேரும் வயசான காலத்துல கண் பார்வை இல்லாம உட்கார்ந்து இருக்கா.
அவ தாகம்னு சொன்னா தீர்த்தம் கொண்டு வரதுக்காக வந்தேன், வந்த இடத்துல இப்படி ஆயிடுத்து. தௌ கதம் துர்பலௌ அந்தௌ மத் பிரதீக்ஷௌ பிபாசிதௌ சிரமாஷா கிருதாம் திருஷ்ணாம் கஷ்டாம் சந்தாரயிஷ்யதஹ. அவளுக்கு தீர்த்தத்தை எடுத்துன்னு போறேன், நான் எடுத்துன்னு போனேன். சவணகுமாரன் எங்க போயிட்டு வந்தாலும் குரல் கொடுத்துட்டே வருவார் போல் இருக்கு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு கண் தெரியாதானோ, அதனால குரல் கொடுத்துட்டே வருவார். ராமாயணத்தில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் பெரியவா அனுஷ்டிச்சிருக்கான்னு சொன்னேன். பெரியவா ஒரு கிட்டத்தட்ட 500 நாள் 57-58 மயிலாப்பூர்ல சம்ஸ்கிருத காலேஜில் பிரதானமா கேம்ப் பண்ணிட்டார். அப்ப காத்தால 3 மணிக்கு எழுந்து வந்து 1 மணி நேரம் மௌனமா இருப்பேன். அப்புறம் தான் ஸ்நானம் ஜபங்கள்லாம் அப்புறம் தான் பண்ணுவா. மௌனமா இருக்கிற போது கண்ணு ரெண்டும் தெரியாத ஒரு பக்தர் அவர் பெரியவா தரிசனத்துக்காக வந்தாலும் மௌனமா இருக்கிறது வந்திருக்கா. பெரியவா என்ன எப்படி இருக்கே சங்கரா அப்படி ஏதோ கேட்டிருக்கா. பேர் ஞாபகம் இல்லை இந்த பக்தருடைய பேரு, ஏதோ சங்கரன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பேரு. எப்படி இருக்கே சௌக்கியமா இருக்கேன்னு கேட்டாலாம் பெரியவா. அவர் பரம சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா அனுகிரகத்தில் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா. பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் மௌனம் கலைஞ்சப்புறம் பதில் சொன்னாலாம், நான் மௌனமா இருக்கேன்னு தினம் இந்த சமயத்தில் இன்னைக்கு மாத்திரம் பேசினேனே அப்படின்னு நினைக்கிறேடா. நீங்கள்லாம் கண் பார்வையோடு இருக்கு, நான் வந்து என்னை பார்த்துக்காவது போக முடியாது, அவர் பாவம் கண்ணுன்னு தெரியாது அவருக்கு. நான் மௌனமா இருந்தேன்னா நம்ம ஆச்சாரியாள்கிட்ட போகணும் பெரியவாள்கிட்ட போனோமே ஒன்றும் தரிசனம் கிடைக்கலையேன்னு அவர் வருத்தப்படுவார். நான் 2 வார்த்தை பேசினா அந்த பேசின திருப்தியாக அதையாவது திரும்பி போவார். என்ன கரிசனை பாருங்க. அது மாதிரி குரல் கொடுத்துனே போகிறான் சிவனகுமாரன். தசரதற்கு இது தெரியாது, அவர் மௌனமா போயிருக்க. குழந்தை ஏதோ மௌனமா வரானே, இன்னைக்கு மனசுல ஏதோ தாபம் போடுறதுன்னு நினைச்சிருந்து, அப்பா உங்க அம்மாவோ நானோ ஏதாவது உனக்கு பிடிக்காத விஷயம் செஞ்சிருந்தா நீ அதை போய் மனசுல பாராட்டப்படாது. கிருதம் புத்திர மாத்ராதே யதி மாமயா நதன் மனசி கர்த்தவ்யம் த்வயாதா ததபஸ்வினஹ கதிஸ்த்வமகதீனாஞ்ச சக்ஷுஸ்த்வம் யீன சக்ஷுஷாம் சமாசக்தாஹ த்வயி பிராணாஹ துவம் கிம் நாபிபாஷசே. கதியற்றவர்களுக்கு நீதான் கதியா இருக்கக்கூடியவன், பார்வையில்லாதவாளுக்கு நீதான் நேத்திரமா இருக்கக்கூடியவன், நீ பராமுகமா இருக்கப்படாதுன்னு பிரார்த்திச்சார் விருத்தர்கள் 2 பேரும். உங்களுடைய பிள்ளை இல்ல தெரியாம உங்க பிள்ளைய பானம் போட்டு வதம் பண்ண பாப்பி தசரதன் பேரு சூரிய வம்சத்தை சேர்ந்த ராஜா உங்களுக்காக தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன்னாலா. ஆஹா குழந்தை போயிட்டா இனிமே தீர்த்தமாவது எங்களுக்கு சரீரத்தை ரட்சிக்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சின்னு போகணும்னு சொன்னேன். அழைச்சின்னு போன பொழுது சித்தையில குழந்தையுடைய சரீரத்தை அப்படியே ஆரோகணம் பண்ணி அந்த சித்தையில இருக்கக்கூடிய சரீரத்துக்கு புண்ணியலோகங்கள்லாம் கிடைக்கும்படியா அந்த பெரியவர் பிரார்த்திச்சார். யாம் கதிம் சகரஷைப்யஹ திலீபோ ஜனமே ஜயஹ நௌஷோ துந்துமாரஸ்ச பிராஹப்தாஹ தாம் கச்ச புத்ரகா யஹ கதி சர்வசாதூனாம் ஸ்வாத்யாயா தபசச்சயா யா பூமிதஸ்ய ஆஹிதாக்னேஹே ஏகபத்னி விரதஸ்ய ச தேகன்யாசகிருதம்யா ச குருசேவாபிருதமபி. எந்த புண்ணியகதிகை சகரனும் சைபியனும் திலீபனும் ஜனமேஜிகனும் நௌஷனும் துந்துமாரனும் இப்பேற்பட்ட புண்ணிய ராஜாக்கள்லாம் அடைஞ்சாலோ நிறைய தானம் பண்ணக்கூடியவர்களுக்கு பூதானம் பண்றவாளுக்கு ஆயுதாக்னிகளா இருக்கிறவாளுக்கு குரு சேவையில் ஈடுபட்டவர்களுக்கு அதே மாதிரி சரீரத்தையே தியாகம் பண்ணக்கூடியவர்களுக்கு இவாளுக்கெல்லாம் எந்த புண்ணியலோகம் கிடைக்குமோ அப்பேற்பட்ட புண்ணியலோகத்தை நீ போய் அடையணும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நாங்களும் சரீரத்தை தியாகம் பண்ண போறோம், பிள்ளை இல்லாம இனிமே எங்களுக்கு வாழத்துல ஒன்றும் அக்கறை இல்லை, நீயா வந்து சுயமா எங்கள்கிட்ட சொன்னதுனால உன் தலையானது 100 துண்டங்களா வெடிச்சு போகாமல் இருக்கு. பிரம்மகத்திக்கு துல்லியமான தோஷம் உனக்கு அதனாலதான் வராமல் இருக்கு. இல்லைன்னா நீ சொல்லாம இருந்தா உனக்கு பிரம்மகத்திக்கு துல்லியமான தோஷம். பிரம்மகத்தியம் தான் பரம் இருக்குங்க. வியாக்கியானத்துல சமபாதகம் பிரம்மகத்திக்கு துல்லியமா இருக்கக்கூடிய பாபம்னு அர்த்தம் பண்ணிருக்க. ஏன்னா நேரடியா பிராமண பீஜத்துக்கு பிறந்த குழந்தை இல்லையோ, அதனால பிரம்மகத்திக்கு சமமா இருக்கக்கூடிய பாதகம்னு வியாக்கியானம் பண்ணிருக்க. அஜ்ஞானேன ஹதோ யஸ்மாத் க்ஷத்ரியேன த்வயா முனிஹி தஸ்மாத் த்வாம் நவிஷத்யாஷு பிரம்மஹத்யா நராதிபா. தெரியாமல் நீங்க வதம் பண்ணதுனால பிரம்மகத்திக்கு சம்மான பாதகம் வந்து ஒன்று பாதிக்காமல் இருக்கு. நீயா என்கிட்ட சொல்லாமல் இருந்தா உன் தலை வெடிச்சு போயிருக்கும். நீ சொன்னதுனால உடனே தலை வெடிக்கல. ஆனா நான் எப்படி புத்திர சோகத்தால் உயிரிழக்கிறேனோ அதே மாதிரி நீயும் அந்திம காலத்தில் புத்திர சோகத்தால் உயிரிழப்ப.
ஏவம் தும் புத்திரசோகேன ராஜன் காலம் கமிஷ்யசீஹி. இப்படி சாபத்தை கொடுத்த அந்த சாபம் பதிக்கக்கூடிய நேரம் வந்துட்டு நினைக்கிறேன். 4 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை கூட பக்கத்துல இல்லை. இது 63ஆவது சர்க்கம். சம்பிரதாயம் எப்படின்னா 64 தசரதர் உத்தமகதி அடைய போற, பகவானுடைய திருவடியில் போய் சேர போற. அந்த 64 ஆரம்பிச்சாச்சுன்னா 77 வரைக்கும் பிரவச்சனத்திலையும் சரி பாராயணத்திலையும் சரி நடுவில் நிறுத்தல. 77 தான் அவருக்கு சம்ஸ்காரம், சரீரத்துக்கு சம்ஸ்காரம். அந்த சமயத்தில் நடுவில் தீர்த்தபானம் கூட பண்ணதில்லை. இது எதுக்காக சொல்றதுன்னா ஒரே ஸ்ட்ரக்சரை சொல்ல வேண்டிய விஷயம். அப்படியெல்லாம் சரியா சம்பிரதாயத்தை பெரியவாழ்லாம் வச்சிருக்க, மங்களமாக தான் போய் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு மரபு. தசரதர் ரொம்ப புலம்பி தாப்பப்பட்டு கௌசல்யை நினைச்சா, சுமித்ரை நினைச்சா, அந்த பெரியவர் சொன்ன சாபம் பதிக்கக்கூடிய காலம் வந்துடுத்து. ஹா கௌசல்யே வினஷ்யாமி, ஹா சுமித்ரே தபஸ்வினி, ஹா நிருஷம்சே மமாமித்ரே கைகேயி குலபம்சனி. இப்பவும் நான் ராமனை பார்த்தாலோ, ராமன் ராஜ்யத்தை அடைஞ்சாலோ, இல்லை ராமன் திரும்பி ஊருக்கு வந்துட்டாலோ நான் உயிர் வாழ்வேன்னு தோணுது எனக்கு. அப்படியெல்லாம் புலம்புற. ஹா ராகவ மகாபாகோ, ஹா மம ஆயாசநாசனா, ஹா பித்ருப்ரியமேநாதா, ஹா அத்யக்வாசிகதஸ்துதா. பிதிருபக்திக்காகவே தோன்றின குழந்தையாச்சே, என்னுடைய ஆயாசத்தெல்லாம் போக்கி நீ பக்கத்தில் இருந்தா ஒரு சிரமம் தெரியாதே, நீ எங்க போயிட்டே தெரியலையேன்னு ராமனையே ஸ்மரணம் பண்ணி ராமநாமாவியே கீர்த்தனம் பண்ணிட்டு செல்வத்தை விட்டாள் மகாராஜா. உடனே அந்த புறமெல்லாம் ஒரேடியா கலங்கி போய் எல்லாரும் துடிச்சு அழறாள். ஊர் ஜனங்களெல்லாம் வந்து மாளிகையை சூழ்ந்து நராச்சனார் சமேத்ய சங்கஷா விகர்கமானாக பரதஸ்ய மாதரம் ததா நகர்யாம் ஜனதேவ சம்சகே பபூபுரார்த்தாக ந சர்மலேபிரே. பரதனுடைய தாயார் கைகேயியை குறை சொல்லி பேசுறாளாம். மனசுல சாந்தி இல்லாமல் ரொம்ப தாப்பப்பட்டு கதறி எழுத. அந்த சமயத்தில் மார்க்கண்டேய பிரபதிகள் ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து வசிஷ்டர் தான் குலகுரு, அவரிடத்துல போய் ஒரு சர்க்கம் முழுக்க பிரார்த்திச்சிருக்காள். ராஜா இல்லாத ராஜ்யத்திலேயோ, ராஜா சரியா இல்லாத ராஜ்யத்திலேயோ எத்தனையோ விதமான பெரிய சிரமங்கள் எல்லாம் வந்துடும். அதனால அந்த சிரமங்கள்லாம் வராமல் இருக்கணும். இக்ஷ்வாகு வம்சத்துக்கு சீக்கிரமா ஒரு ராஜாவை நீங்க கல்பனை பண்ணி கொடுக்கணும். இக்ஷ்வாகூனாம் இகாத்யைவ ராஜா கஷ்சித் விதீயதாம் அராஜகம் ஹினோ ராஷ்டிரம் விநாசம் சமவாப்னுயாது. ராஜா இல்லாத ராஜ்யத்தில் எப்பேற்பட்ட சிரமங்கள் வரும்னு சொல்லியிருக்க. அதை பார்க்கிற போது 21ஆவது நூற்றாண்டில் முதற்கொண்டு அது எவ்வளவு சத்தியம்ங்கிறது பார்த்தா தெரியும். சாயங்கால வேளையில யுவதிகளா இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல ஆபரணங்கள்லாம் தரிச்சுண்டு உத்தியானவனத்தில் போய் காத்தோட்டமா நடக்கிறதுக்கு தைரியமா போக முடியாதுன்னு விட்டாள். நாராஜகே ஜனபதே உத்யானானி சமாகதாக சாயான்னே கிரீடித்தும் யாந்தி குமார்யः ஹேமபூஷிதாக. நன்னா 60 வயசான கஜ, 60 வயசான ஆன யானை, அது குஞ்சராக ஷஷ்டிகாயனாக. அந்த யானையானது கம்பீரமா சஞ்சாரம் பண்ணாது ராஜா இல்லாத ராஜ்யத்துல. ஆத்மஸ்வரூபத்தையே தியானம் பண்ணிட்டு சாயங்காலம் அஸ்தமிக்கிற போது எந்த மரத்தடியில் இருக்காளோ அந்த மரத்தடி தான் அவளுக்கு கிரகம். பாவயன்னாத்மனாத்மானம் எத்திர சகாயம் கிருஹோ முனிகி. அப்படி யோகீஸ்வரர்கள் எதிகள்லாம் சஞ்சாரம் பண்ண மாட்டாள் ராஜா இல்லாத ராஜ்யத்துல. யதா இ அனுதகா நத்யஹா யதாவாபி அதிருணம் வனம் அகோபாலா யதா காவஹா ததா ராஷ்டிரம் அராஜகம். புல்லில்லாத ஒரு காடு எப்படியோ, ஜலம் இல்லாத நதி எப்படியோ, மாடு மேய்க்கக்கூடிய இடம் இல்லாம மாட்டு மந்தை எப்படியோ, அந்த மாதிரி ராஜா இல்லாத ராஜ்யம். சீக்கிரமா ஒரு ராஜாவுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும்னு பிரார்த்திச்சாள். மகாராஜாவுடைய சரீரத்தை சம்ஸ்காரம் பண்ணதுக்கே பால் இல்லை. அடுத்த ராஜா நியமனம் பண்றது இருக்கட்டும், அந்த சரீரத்தை தைலத்தில் வச்சு ரட்சிக்கிறதுக்கு, வீணா போகாமல் ரட்சிக்கிறதுக்காக தைலத்தில் வச்சு ரட்சிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி பரதனுக்கு சத்ருனுக்கு சொல்லி அனுப்பிச்சு உடனே அழைச்சிட்டு வர முடியாது உத்தரவு போட்டு ஆட்கள்லாம் வேகமான குதிரைகள் அனுப்பிச்சாலாம். வசிஷ்டர் பரதனுக்கு சொல்லப்படாது, தகவல் சொல்லப்படாது, சத்ருனையும் சொல்லப்படாது. குலகுரு வசிஷ்டருடைய உத்தரவு அழைச்சிட்டு வர சொல்லிருக்க. சத்தியமாகவும் இருக்கணும், முழு சத்தியத்தையும் சொல்லப்படாது. அந்த மாதிரி ஒரு மிஷன்ல அனுப்பிச்சிருக்காள் ஆட்களை எல்லாம். இவ என்னைக்கு காலத்தால 7 நாள் யாத்திரை, அயோத்தியிலேருந்து கேகே தேசத்துக்கு 7 நாள் யாத்திரை.
ரொம்ப வேகமாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய குதிரைகள்லையே என்னைக்கு இவ வந்து சேர்றாளோ அன்னைக்கு வெடிகாலத்தால சில மணி நேரங்களுக்கு அப்புறமா ஆட்கள் வரப்போறா. அன்னைக்கு வெடிகாலத்தால ஒரு சொப்பனம் பார்த்துருக்கான் பரதன். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்துக்குள்ள எழுப்பினானா, வெடிகாலத்தால் சொப்பனம் பார்த்து விட்டா பறிக்குன்னு சொல்லுவா, கவலையா இருக்கு, பயமா இருக்குன்னு. உங்களை ஸ்மரணம் பண்ணாலே துஸ்வப்னங்கள்லாம் வராது. நீங்க புண்ணிய புருஷால் பிராகஸ்மரணம் நீங்க ஆளாச்சே, உங்களுக்கு போய் துஸ்வப்னம் வந்ததா? என்ன சொப்பனம் பார்த்தேன்னு கேட்டாள் சத்துகுணம். சொப்னத்தை நம்ம அப்பாவை பார்த்தேன், சிவப்பு வஸ்திரம் உடுத்திண்டு சிரோமுண்டலம் பண்ணிண்டு ஒரு பெரிய மலையுடைய உச்சியிலேருந்து ஒரே கலுஷமா அழுக்கு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு குழியில போய் தலைகீழ குப்பிக்க விழுந்து அவமானப்படும்படியா ஒரு சொப்னத்தை பார்த்துட்டேன். ஸ்வப்னே பிதரமத்ராட்சம் மலினம் முக்தமூர்தஜம் பதந்தம் அத்ரிசிகராதி கலுஷே கோமய பிரதேகே. மனசு என்னமோ தவிக்கிறதுன்னு சொல்லிட்டே இருக்க. ஆட்கள் வந்துவிட்டாள். உங்களை சீக்கிரமா ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னாள், வசிஷ்டர்னு சொன்னாள். உடனே மாதாமகரா இருக்கக்கூடிய அஸ்வபதி இடத்துல போய் விடை பெற்று கொண்டு அந்த சமயத்தில் கூட சீர்வரிசைகள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காள் பரதனுக்கு. அங்கேருந்து வரும்போது ஒவ்வொருத்தரையா கேட்டு வந்தாள். கௌசல்யா எப்படி இருக்காள், சுமித்ரா எப்படி இருக்காள், கைகையை பற்றி கேட்கிற போது பரதனுக்கு ஏதோ ஒரு பிரிமானுஷன் இருக்கும் போது இருக்கு. இந்த கைகையை தான் நினைச்ச காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவள். வாஸ்தவத்தில் பாண்டித்யம் இல்லை, பண்டிதன் நினைச்சுன்னு இருக்காள். ரொம்ப கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட தாயார் கைகையை எப்படி இருக்காள்? ஆத்மகாமா சதா சண்டி குரோதனா பிராஹ்யமானினிகி அரோகாச்சாபி மே மாதா கைகேயி கிமுகாச்சகே. அவ ஒன்னும் பிடி கொடுத்து பதில் சொல்ல மாட்டேங்கிற ஆட்கள் எல்லாம். அயோத்தியில் உள்ள நுழைகிற பொழுது அயோத்தி எப்போதுமே ஒரு கல்யாண கோலத்தில் தான் இருந்து பார்த்துருக்காள் பரதன். இன்னைக்கு சூன்யமா இருக்கு. எந்த வீட்டு வாசல்லையும் கோலம் இல்லை, ஒரு மங்களகரமான தோரணம் இல்லை, மங்களகரமான அடையாளங்கள் எதுவும் இல்லை. எல்லாரும் வாசக தாப்பா போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்காராம். பரதன் அழைச்சின்னு வரதுக்காக ஆட்கள்லாம் பேருக்கான்னு தெரியும். பரதன் எப்போ வேணா வருவன்னு தெரியும். உத்தேசமா வர வேண்டிய நாள் வந்துவிட்டு நெருங்கி விட்டு நாம பரதனை முதல்ல பார்க்க முடியாது. இருந்தா என்ன ஆச்சு, நம்மளை பார்த்து கழுவிட்டா நம்ம வாக்கால ஒரு அமங்கலகரமான செய்தியை சொல்ல முடியாது, நிர்பந்தம் வந்துடுமேனு நாம சொல்ல வேண்டாம்னு கதவை தாப்பா கொண்டு எல்லாரும் உள்ள இருக்க. அந்த தாப்பா கொண்டு ஒரே பூஜை படிஞ்சு கிடக்கா. அது உள்ள நுழைஞ்ச உடனே அயோத்தியை பார்த்து ரொம்ப துக்கத்தடைஞ்சாள். தாம் சூன்யசுங்காட்டகவேஸ்மரத்யாம் ரஜோருணத்வாரகபாடயந்திராம் திருஷ்ட்வா புரீம் இந்திரபுர பிரகாசாம் துக்கேன சம்பூர்ணதரோ பபூவ. சம்பூர்ண தரகாங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. சம்பூர்ண தரகா, சம்பூர்ண தமகா. எப்ப ஆட்கள்லாம் அப்படி திடீர்னு எதிர்பார்க்காமல் அழைச்சின்னு வந்தாலோ அப்பவே ஏதோ ஒரு 6 செகண்ட் சொல்றது துக்கேன சம்பூர்ணா. அயோத்தியை பார்த்த உடனே சம்பூர்ண தரகா. கைகை மூலமா வாஸ்தவத்திலேயே விஷயம் தெரிஞ்சிருந்த உடனே சம்பூர்ண தமமா போகிறது அந்த துக்கம். துக்கேன சம்பூர்ணதரோ பபூவா. மகாராஜா அவருக்குன்னு ஒரு தர்பார் உண்டு. அந்த தர்பாரில் போய் பார்த்தா தர்பாரெல்லாம் சூன்யமா இருக்கு. ராஜா இல்லை, மீதி தர்பாரில் இருக்கிறவா யாரும் இல்லை, அதே ரிக்தமா இருக்கு. இங்க இல்லைன்னா கைகையுடைய அந்தப்புறத்தில் இருப்பாள் மகாராஜா. நேர கைகையுடைய அந்தப்புறத்துக்கு வந்தா புதுசா வைதவியம் வந்திருக்கு. இன்னும் பர்த்தாவுடைய சரீரத்துக்கு சம்ஸ்காரம் கூட பண்ணல. இன்னும் சொல்ல போனா சம்ஸ்காரமாகி 10வது நாள் அன்னைக்கு ராத்திரி தான் அந்த மாங்கல்யத்துடைய சின்னத்தெல்லாம் விசர்ஜனம் பண்ணுறது வழக்கம். அது ரொம்ப சிரமமான ஒரு தினம் அது. அன்னைக்கு அந்த மாங்கல்ய சின்னம் கூட விசர்ஜனம் பண்ணல, மாங்கல்ய சின்னத்தோடு தான் இருக்காள் கைகை. அதனாலதான் கைகையை பார்த்த உடனே தகப்பனார் தவறி போயிட்டாருன்னு யூகம் பண்ணிக்க முடியல, பரதனால யூகம் பண்ணிக்க முடியல. புதுசா வைதவியம் வந்திருக்கு. ஸ்வர்ணமயமான ஆசனத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த ஸ்வர்ண ஆசனத்தை விட்டு எழுந்திருந்தாள். பரதனை பார்த்த உடனே ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய லோபத்தால மோகமடைஞ்சு இருக்கக்கூடிய ராஜ்யலோபேன மோகித்தாங்கிறாள் வால்மீகி. உத்பபாதததாகிருஷ்டா த்யக்த்வா சௌவர்ணமாசனுகு. அந்த கைகையுடைய சரணத்தை போய் நமஸ்காரம் பண்ண. ஜனன்யாக சரணவு சுபவ் அப்படின்னு சுபம்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பமா இது. தாயாருடைய மங்களகரமா இருக்கக்கூடிய சரணத்தை போய் நமஸ்காரம் பண்ணாள் பரதன்னு சொன்னாலே. ஜனன்யா சரணவு சுபம்னு சொன்னாலே. இந்த கைகையுடைய பிரசாதம் தான் பாதுகிறது எனக்கு கிடைக்க போறது. அதனாலதான் ஜனன்யாக சரணவு சுபவ் அப்படின்னா. இந்த சந்தர்ப்பத்தால சுபம்னு சொல்லல, பாதுகை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்ததுனால ஜனன்யா சரணவு சுபவ். அம்மா என்னாச்சு, அப்பா தர்பாரில் இருப்பான்னு நினைச்சு வந்தேன், அங்க காணோம். இங்க இருப்பான்னு நினைச்சு வந்தா இங்கேயும் காணோம். அப்பா இல்லையே, நீங்க மாத்திரம் இருக்கீங்களே, என்னாச்சுன்னு கேட்டாலாம். ஒன்னும் தெரியாத பரதனை பார்த்து இது இவ்வளவையும் திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய கைகி பிரியமான விஷயத்தை சொல்றதும் நினைச்சிருந்து பரம அப்பிரியத்தை சொல்ற.
தம் பிரத்யுவாச கைகேயி பிரியவதி கோரமப்ரியம் அஜானந்தம் பிரஜானந்தி ராஜ்யலோபேன மோகிதா. ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய லோகத்தால் மோகமடைந்த கைகேயி பரம அப்பிரியமான விஷயத்தை சொல்ற. யாகதி சர்வபூதானாம் தாம் கதிந்தே பிதாகதா. உலகத்துல பிறந்த ஜீவர்கள்லாம் ஒரு நாளைக்கு எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு உங்க அப்பா போயிட்டா. ரொம்ப கேஷுவலா சொன்ன, ரொம்ப கேஷுவலா சொல்லிவிட்டோமோ அப்படின்னு அவளுக்கே தோணித்து போல் இருக்கு. உத்தரார்த்தம் பார்த்தா அந்த ஸ்லோகத்துல ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாஜூகஸ்ததாம் கதி. நல்ல யாகங்கள் யஜ்யங்கள்லாம் பண்ண மகாத்மாவான உங்க அப்பா புண்ணியலோகங்களுக்கு சாதுக்கள் போய் சேரக்கூடிய கதியை போய் அடைஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னாலாம். கேட்ட உடனே ஆடி போயிட்டாள் பரதன். ஆகா, வசிஷ்டர் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி ஆட்கள் வந்து கூப்பிட்ட பொழுது 2 காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணம் அப்படித்தானே நினைச்சேனா. ஒன்னும் மகாராஜா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாள். அந்த சமயத்தில் அண்ணாவை பட்டாபிஷேக கோலத்தில் நாங்கள்லாம் தம்பிகள்லாம் வந்து பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காக சொல்லி நினைச்சேக்காள் நினைச்சேன். இல்லை, பெரிய யாகம் ஏதாவது பண்ண போற குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்திருந்து யஜ்ய பிரசாதத்தை யஜ்யேஸ்வர அனுகிரகத்தை அடையணுங்கிறதுக்காக சொல்லி நினைச்சிருக்காள் நினைச்சேனே. இப்படி 3வது ஒரு பாசிபிலிட்டி சுப்னத்துல கூட நினைச்சு பார்க்கலையே. அபிஷேக்ஷதி ராமம் நு ராஜா யஜ்யம் நு யக்ஷதே இத்யகம் கிருத சங்கல்பஹ கிருஷ்டஹ யாத்ராம் அயஹாசிஷு. இப்படி வந்த இடத்துல ஒரு இடியாட்டமா ஒரு தகவலை சொல்றேன். தன்யா ராமாதய சர்வே ஏஹி பிதா சம்ஸ்கிருதஸ்வயம். ராமன் ரொம்ப புண்ணியம் பண்ணவனம்மா. தன் கையால் அப்பாவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய பாக்கியம் தெரிஞ்சிருக்காள் அண்ணா. எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்லாம போயிடுது. கடைசி சந்தேஷம் அப்பா என்ன சொன்னார் நான் கேட்கறதுன்னு ஆசைப்படுறேன். பশ্চিமம் சாது சந்தேஷம் இச்சாமி ஸ்ரோதுமாத்மனஹ. அது மாத்திரம் இல்லை, எந்த பிரபு ராமன் எனக்கு ஜேஷ்டன் மாத்திரம் இல்லையோ, பிதாஸ்தானத்துல எல்லா ரூபத்திலையும் எந்த பிரபு இருப்பாளோ அந்த பிரபுவை பத்தி சொல்லுங்க. அவன் தான் அப்பா இல்லைன்னா அடுத்த ஸ்தானம் ஜேஷ்ட பிராதா தான். அவர் சரணத்துல போய் விழுந்து ஒரு குரல் அழுதால்தான் மனசுல இருக்கக்கூடிய தாபம் கொஞ்சமாவது விலகும். யோவே பிராதா பிதா செய்வே யஸ்யதாசோஸ்மி தீமதஹ தஸ்ய மாம் சீக்கிரமாக்யாஹி சகீதானீம் கதிர்மம பிதாகி பவதி ஜேஷ்டஹ தர்மமார்யஸ்ய ஜானதஹ தஸ்ய பாதோ கிரகீஷ்யாமி சகீதானீம் கதிர்மமஹ. கடைசி சந்தேஷம் அப்பா என்ன சொன்னார்னு கேட்கணும்னு ஆசைப்படுறியப்பா. என்ன சொன்னார் தெரியுமா? சித்தார்த்தாஸ்தேன ராமம் ஆகதம் சீதையா சக லக்ஷ்மணம் ச மகாபாஹும் திரக்ஷந்தி புனராகதம். ரொம்ப புண்ணியம் பண்ணவாள் தான் ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதையும் திரும்பி வரக்கூடிய கோலத்தில் பார்ப்பார்கள். அப்படி சொல்லிவிட்டு உங்க அப்பா சரீரத்தை விட்டாள். நாளா என்ன சொல்றேன்? அண்ணாவும் பக்கத்தில் இல்லை, லக்ஷ்மணும் பக்கத்தில் இல்லை, மன்னியும் பக்கத்தில் இல்லையா? 4 பிள்ளைகள் பிறந்து ஒரு பிள்ளை கூட பக்கத்தில் இல்லாம போயிட்டாளா? அண்ணா எங்க போனாலும் நாளா காட்டுக்கு போயிட்டாள். காட்டுல அண்ணாவை அனுப்ப முடியா என்ன குத்தம் பண்ணிவிட்டாள்? ஏதாவது பிராமணனுடைய தனத்துல போய் கையை வச்சாளா? இல்ல ஏழையோ பணக்காரனோ குற்றம் செய்யாத ஒருவனை போய் ஹிம்சை பண்ணி விட்டாளா? புரூணகத்தி பண்ணவாள இப்படி காட்டு தள்ளி வைப்பாளாம் பழைய காலத்துல. புரூணகத்தினா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை வதம் பண்ணுறது. அந்த மாதிரி புரூணகத்தி பண்ணவனை போல காட்டுல ஒதுக்கி வைக்கும்படியா என்ன குத்தம் பண்ணிவிட்டாள் அண்ணா. கச்சின்னாட்யோதரித்ரோவா தேனா பாபோ விகிம்சிதா கச்சின்ன பரதாரான் வா ராஜபுத்ரோ விமன்யதே. கச்சின்ன பிராமணதனம் ஹிருதம் ராமேண கஸ்யசித் கஸ்மாத் தண்டகாரண்யே ப்ரூணஹா இவ விவாசிதா. இல்ல பரஸ்திரியாழ்த்தியாவது தப்பா நடந்து விட்டாளா அண்ணா அப்படின்னு கேட்டாள். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ராமாயணத்தில் கவனிக்கணும். கைகேயியோ இல்ல பின்னாடி சூர்பனகையோ யாருமே எதிர்பக்கத்தில் இருக்கிறவா கூட ராமன்ட்டு ஒரு குறை சொல்ல முடியல. ராமனுடைய சாரித்திரத்தில் ஒரு அப்பழுக்கு சொல்ல முடியல, விரோதிகளால கூட சொல்ல முடியல. ராமன் பரஸ்திரிய கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு விட்டாள் கைகேயி. நராமகா பரதரான்ச்ச சக்ஷுர்பியாமபி பஷ்யதி. பின்ன எதுக்காக காட்டுக்கு போக முடியாது நீ கேட்கறியா? சொல்றேங்கள். உங்க அப்பா எங்கிட்ட 2 வரங்கள் கொடுத்திருந்தா ரொம்ப நாள் முன்னாடி தேவாசுரம் இருந்த காலத்தில் சந்தோஷப்பட்டு கொடுத்த வரத்தை இப்ப நான் கேட்டு வாங்கிட்டேன்.
ஒரு வரத்தால உனக்கு ராஜ்யம் வேணும்னு கேட்டேன். 2வது வரத்தால மனு திருத்து ஜடை பூண்டு 14 வருஷங்கள் உங்க அண்ணா ராமனும் வனவாசத்தை மேற்கொள்ளணும்னு நான் தான் உனக்கு ராஜ்யத்தை வாங்கி வைக்கிறதுக்காக இப்படி வரம் கேட்டேன் அப்படின்னாலாம். இதை கேட்ட உடனே அப்படியே துடிச்சு போய் கீழே விழுந்தாலாம். சத்தம் போட்டு கீழே விழுந்தாலாம் பரதன். இந்த விஷயத்தை முழுக்க ஒரு ஸ்லோகத்துல கேள்வி ரூபத்தில் ஒரு கதையை சொல்லியிருக்க. பித்ருபதி பவனம் எடுத்திருப்ப விஷயத்தை முழுக்க சொல்ல கைகை. ஒவ்வொரு விஷயமா தூண்டி தூண்டி கொந்தி கொந்தி கேட்க வேண்டியிருக்கு பரதன். அப்பா எங்கன்னு கேட்டாளா? பித்ருலோகத்துக்கு போயிட்டாள். பித்ருபதி பவனம் ஹாகுதா. ஏன் பித்ருலோகத்துக்கு ஏன் போக முடியாது இருந்ததுன்னா புத்திரசோகாத்து, புத்திரசோகத்தால் போயிட்டாள். யார் அந்த புத்திரன் அப்பாவுடைய உயிரையே பறிப்பதற்கு காரணமாக அந்த புத்திரன் யாருன்னா கோசௌ புத்திரஹ சதுர்ணாம் அவரஜதயா யஸ்ய ஜாதஹ. 4 பேர்ல யாருக்கு நீ தம்பியா பிறந்தியோ அவன் தானா. ராமனுக்கு தான் பரதன் தம்பி, லக்ஷ்மண சத்ருகனுக்கு அண்ணா பரதன். அதனால 4 பேருக்கு யாருக்கு நீ இளையவனா பிறந்தியோ அவன் தான். அந்த கவியுடைய உத்தேசம் என்ன? இப்பேற்பட்ட கடுமையான பாபம் பண்ண கைகைக்கு ராமநாமா பரம பாவனமான நாமா வாக்கள் வராது. அதனால ராமன் நேரடியா சொல்லாமல் யாருக்கு நீ தம்பியா பிறந்தியோ அவன் சதுர்ணாம் அவரஜதயா யஸ்ய ஜாதஹ கிமஸ்யா. ராமனுக்கு என்னாச்சுன்னு கேட்டாலாம். பிராப்தோது கானனாந்தம், காட்டுக்கு போயிட்டாள் அண்ணானாளா. ஏன் போனாள்? கிமிதி ராஜாவுடைய உத்தரவு நாள். நிர்பகிதா ராஜா அப்படி ஏன் உத்தரவு போட்டாள்? கிந்ததாசே மத்வாத்பத்யா, என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உத்தரவு போட்டாள் நாளா. நீங்க ஏன் அப்படி ஒரு கட்டுப்படும்படியா ஒரு வார்த்தை சொன்னீங்களே, வரங்கட்டே இருக்கா வரங்கட்டே பலம் தே கிமிக, உங்களுக்கு இதனால என்ன பலன் கிடைச்சது? தவதராதீசதா, உனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா ஹா ஹதோஸ்மி பலம் தே கிமிக தவதராதீசதா ஹா ஹதோஸ்மி. மோசம் போயிட்டேனே மோசம் போயிட்டேனே. அண்ணாவையும் மன்னியையும் ஒரு தம்பியையும் மரவுரு தெரித்து ஜடை பூண்டு துறவியை போல காட்டில் 14 வருஷம் நிற்கும்படியா செய்து அப்பாவுடைய உயிரை பறித்து அம்மாவுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய பொட்டையும் சிரத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தையும் பறித்து இந்த ராஜ்யத்தை முழுக்க ஒரு அடியா துயரத்தில் தள்ளும்படியான ஒரு ராஜ்யம், இந்த மாதிரி ஒரு சம்பத்து இந்த பாதியான வரதனுக்கு வேணுமா? வீணா போயிட்டேனே வீணா போயிட்டேனே. ஹாகதோஸ்மி. ரகுவம்சத்தை காளிதாசன் சொன்னாள். 2 வரங்கள் கேட்டாலே 2வது ஒரு வரத்தால பரதனுக்கு ராஜ்யங்கிற விஷயத்தை முதல்ல சொல்லல. ராமன் காட்டுக்கு போனவங்க முதல்ல சொல்லிருக்காள் ரகுவம்சத்துல. தயோ சதுர்தசைகேன ராமம் பிராஜயத்சமாக த்விதீயேன சுதஸ்யைக்ஷத் வைதவ்யைக ஃபலாம் ஸ்ரீயம். ஒரு வரத்தால பரதனுக்கு ராஜ்யத்தை வாங்கி வைக்கணும்னு நினைச்சாள். அந்த சம்பத்து என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மிச்சம். பொட்டையும் புஷ்பத்தையும் இழந்தாலே வைதவியம் கிடைச்சது, இதை தவிர வேற பலன் இல்லைன்னு. வைதவ்யைக ஃபலாம் ஸ்ரீயம். வாஸ்தவத்தில் வேற என்ன பலன் கிடைச்சது சொல்லுங்க? பரதன் ஒரு நாளாவது சிம்மாசனத்தில் உட்கார்ந்தானா? அவன் ஊர்லயே சிம்மாசனத்தில் உட்கார வேண்டாம். சுவாமி காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரம் கேட்கறதுக்கு முன்னாடி அயோத்தியில மாளிகையாக இருந்தான். இந்த மாளிகையில் இருக்கக்கூடிய ராஜபோகத்தோடு இருந்தான். அவன் யுவராஜாவை இல்லாட்டா கூட ராஜகுமாரங்கிறதுனால ராஜபோகத்தோடு இருந்தான். இருக்கிற ராஜபோகமும் போயிடுச்சு. வேற புதுசா ஒரு போகம் வர வேண்டாம். இருக்கிற போகமும் போயிடுச்சு. மறுபடிய தரிச்சு ஜடை பூண்டு துறவியை போல வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அயோத்திங்கிற வாசஸ்தானமும் போயிடுத்து. அயோத்தியிலே கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு நந்தி கிராமத்தில் வாசம் பண்ணிவிட்டேன். அதனால கிடைச்ச பலன் என்ன? வைதவ்யைக ஃபலம் ஸ்ரீயம். அதாவது நியாயம் இல்லாம ஒரு விஷயத்தை யாருக்காவது நாம தேடி வைக்கணும்னு நினைச்சா இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிறத நாம இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அநியாயமா ஒரு திரவியத்தை அநியாயமா ஒரு லாபத்தை அடையணும்னு நினைச்சா கையில் இருக்கிறதும் போயிடும். வைதவ்யைக ஃபலாம் ஸ்ரீயம் காளிதாசன். இந்த மாதிரி ஒரு ராஜ்யம் எனக்கு வேணுமா? இந்த பரதன் போய் இப்படி ஒரு பாப்பியா திறக்கலைன்னா யார் அழுதா? இப்படி எல்லாம் புலம்பி என்னமான காரியத்தை அவள் பண்ணிருக்கே? நீயா பண்ணியா? வேற யாராவது தூண்டி விட்டு பண்ணியா? இந்த குலத்தையே அழிக்கக்கூடிய பெரிய தோஷம் உன் தலையில வந்து கொடுத்து. ஏன்னா இனிமேல் அண்ணா காட்டுக்கு போயிட்டாள்னா நாங்கள்லாம் உயிர் வாழ மாட்டோம். அப்பா உயிரிழந்துட்டான்னு தெரிஞ்சா அண்ணா உயிரிழந்துருவாள். இந்த குலமே மேல வம்சம் விருத்தியாகாதபடி குலம் அழிஞ்சு போயிடுமே. குலம் அழிஞ்சு போறதுக்கு காரணமா இருக்கிறதுனால குருநகத்தியாமசி பிராப்தா குலசியாஸ்திய விநாசனாது.
கைகேயி நரகங்கச்ச மாஜபர்த்து சலோகதா, நீ நரகத்தில் போய் சேர வேண்டியது, உன் பக்தாவோடு சேர்ந்து புண்ணியலோகம் போய் சேர முடியும்னு நினைக்காத. எத்வயா ஈதிருஷம் காரியம் கிருத்தம் கோரேன கர்மனா, மகாபாபத்தை பண்ணிருக்கியே, நானே உன்னை வதம் பண்ணிடுவேன். ஆனா உன்னை தாயாராட்டமா அண்ணா பாவிச்சுன்னு இருக்க, அண்ணா என்ன கோச்சு பண்ணுற ஒரே பயத்துக்காக கட்டுப்படுத்தின்னு இருக்கேன். நமேவிகாங்கியா ஜாயதா தெத்தும் துவாம் பாப நிச்சயா, இது ராமஸ்யனாபேட்சா தொய் சியாது மாதృவத்சதா. நீ பண்ணிருக்கக்கூடிய பாபத்துக்கு பரிகாரம் உண்டா? நீயே காட்டில் பிரவேசம் பண்ணாலோ, தூக்கு போட்டுண்டாலோ, அக்னியில பிரவேசம் பண்ணாலோ, கழுத்துல கல்ல கட்டின்னு சமுதிரத்தில் இறங்கினாலோ, எப்படி உயிரை விட்டா கூட பிராயச்சித்தம் பண்ண முடியுமா? சந்தேகம்தான். சாத்வமக்னிம் பிரவிஷவா ஸ்வயம்வா தண்டகான் விஷா ரஜ்ஜும்பதானவா கண்டே நகிதே அந்யத் பராயணம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு ஒரு கதை தெரியுமா? உன்னை அம்மானு கூப்பிடுறதுக்கே நாக்கு கூசுறது, வேற வழி இல்லாமல் கூப்பிட்டு